The Legend New Saravana Stores in Deepavali offer பவுனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. Taste Daily. Taste the Daily. இந்த அபிஜித் நட்சத்திரம்னா ஃபர்ஸ்ட் என்ன? அபிஜித் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு சமஸ்கிருதத்துல வெற்றி பெற்றவர் அப்படின்ற ஒரு பொருள் அர்த்தமே இருக்கு. எதனால இது மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மாவனால தான் இது மறைக்க வச்சிருக்காங்க. ஸோ அந்த 24 மினிட்ஸில் நீங்கள் எந்த ஒரு விஷயம் செய்தாலுமே சரி அது பல மடங்கு பெருகிட்டே தான் போகும். அபிஜித் முகூர்த்தம் நட்சத்திரத்துக்கும் இந்த குளிகன் குளிகைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்காமா? சம்பந்தம் இல்லை, வேறுபாடுகள் நிறையா இருக்குது. இப்போ குளிகை நேரத்தில் பாருன்னா நகை எடுக்கலாம், நல்லது சார்ந்த விஷயங்கள் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆமாம், கண்டிப்பாக. யாருக்கெல்லாம் ஏதோ வேண்டுதல் இருக்குது, கல்யாணம் ஆகலை, வேலை கிடைக்கல, வெளிநாட்டு வேலை, குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த 24 நிமிஷம் அன்னைக்கு அங்கே இருக்க பெருமாள் கோயிலில் இன்னமுமே அமாவாசை நாளன்று அந்த உச்சிக்கால நேரத்தில் அபிஜித் முகூர்த்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பூஜை நடத்துகிறாங்க. ஸோ கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தையின்மை பிரச்சனையாக இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே அமாவாசை நாளில் அந்த திருக்கண்ணபுரம் பெருமாளை போய் பார்த்தாவே போதும். வீட்டுக்கு பக்கத்தில் கிருஷ்ணர் கோயில் இருக்குது அப்படின்னா அந்த அபிஜித் முகூர்த்தத்தில் நீங்கள் போகிறீங்கனாலும் சரி, இல்லை நட்சத்திர நாள் அன்னைக்கு போகிறீங்கனாலும் சரி. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இன்னும் வணக்கங்கள். இன்று நம்மோடு ஏஎல்பி அஸ்ட்ரோலஜர் மோனிகா அணிஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட அபிஜித் நட்சத்திரம், அபிஜித் முகூர்த்தம் இந்த மாதிரி இது தொடர்பில் பல பேர் பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அது மூலமா நம்மளுக்கு என்ன மாதிரியான பலாபலன்கள் எல்லாம் கிடைக்கும், அது எப்படியெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம முன்னேற்றத்துக்காக பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற பல விஷயங்களும் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் மோனிகா. வணக்கம்மா. நிச்சயமா நிறைய இடங்கள்ல நம்ம இப்ப அடிக்கடி கேள்விப்படுறது தான் இந்த அபிஜித் அப்படின்னு சொல்லப்படுகிற முகூர்த்தம்னு சொல்றாங்க, நட்சத்திரமும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம 27 நட்சத்திரத்துல அந்த அபிஜித் அப்படிங்கிற நட்சத்திரத்தை நம்ம பார்த்ததே இல்லை. இந்த அபிஜித் நட்சத்திரம்னா ஃபர்ஸ்ட் என்ன? அபிஜித் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு சமஸ்கிருதத்துல வெற்றி பெற்றவர் அப்படின்ற ஒரு பொருள் அர்த்தமே இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த அபிஜித் அப்படின்றது தினமும் ஒரு முகூர்த்த நேரமும் இருக்கு. மாதத்துல ஒரு நாள் வரக்கூடியது அந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படின்றது சொல்லியிருக்கு. ஸோ இப்போ 27 நட்சத்திரம் தான் நமக்கு தெரிஞ்சது. ஆனா இது 28வது நட்சத்திரமா அபிஜித்னு என்னமோ சொல்றாங்களே, அப்போ அந்த நட்சத்திரம் ஏன் இன்க்ளூட் ஆகல ஜாதகத்துல? இந்த மாதிரி சந்தேகங்கள் நிறைய இருக்கு. மறைக்கப்பட்ட நட்சத்திரமாவே இன்னுமே இருந்துட்டு இருக்கு. எதனால இது மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மாவனால தான் இது மறைக்க வச்சிருக்காங்க. ஸோ எப்படி அப்படின்னா போர் தொடுக்க வரும்போது அரக்கர்கள் அதை கைப்பற்றி அந்த நட்சத்திரத்தை கைப்பற்றிடுவாங்களோ, தப்பான ஒரு முறைக்கு அந்த நட்சத்திரம் பயன்படுத்திருச்சு அப்படின்னா அதனால தீய வினைகள் நிறைய வந்துரும், தீமை சார்ந்த விஷயங்கள்லாம் அதிகமா ஏற்படுத்திரும் அப்படின்ற காரணத்துக்காக அந்த நட்சத்திரத்தை மறைத்தே வைத்திருக்கிறார்கள். ஸோ இன்னுமே கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா புராண கதைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய மயில் இறகு பின்னாடி அந்த நட்சத்திரத்தை எடுத்து ஒளிச்சு வச்சது அப்படின்னு சொல்ல ஒரு கதையே நிறைய இருக்கு. ஸோ அந்த நட்சத்திரம் குறிப்பிட்ட அந்த நட்சத்திர நேரம் பாத்தீங்கன்னா 24 நிமிஷம் தான். ஸோ அந்த 24 மினிட்ஸ்ல நீங்க எந்த ஒரு விஷயம் செய்தாலுமே சரி அது பல மடங்கு பெருகிட்டே தான் போகும். அது ஒரு எண்டிங் பாயிண்டே இல்லை. இப்போ ஒரு 108 ஒரு டைம் மந்திரம் சொல்றீங்க அப்படின்னா அது 1008 சொன்ன மாதிரி உங்களுக்கு பலன் அளிக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான அந்த பீரியட் டைம். ஸோ அந்த மாதிரி அஸ்பீஷியஸான ஒரு நேரத்தை தீமை செய்பவர்கள் தப்பான ஒரு விஷயம் செய்யறாங்க அப்படின்னா மேலும் அது தப்பானது எல்லாமே அதிகரிக்கும்ன்ற காரணத்துக்காக தான் அந்த நட்சத்திரம் இன்னும் மறைக்கப்பட்டதாவே இருந்துட்டு இருக்கு. நிச்சயமா. இப்ப நம்ம நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க, அபிஜித் நட்சத்திரம் இல்ல அபிஜித் முகூர்த்தத்துல நம்ம பண்ற விஷயங்கள் எல்லாமே பெருகிட்டே போகும்னு சொல்லி, அதே போல நம்ம கேலண்டர்ல பாக்குறப்போ இந்த குளிகை அல்லது குளிகன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நேரத்தை பாக்குறோம். அதுலயும் நம்ம பார்க்கும்போது அதுலயும் இதே மாதிரியான விஷயங்கள் தான் சொல்றாங்க. இந்த அபிஜித் முகூர்த்தம் நட்சத்திரம் இந்த குளிகன் குளிகைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்காமா? சம்பந்தம் இல்லை, வேறுபாடுகள் நிறைய இருக்கு. இப்ப குளிகை நேரத்துல பார்த்தீங்கன்னா நகை எடுக்கலாம், நல்லது சார்ந்த விஷயங்கள் நீங்க திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு. ஆமா, கண்டிப்பா திருமணம் செய்யக்கூடாது,
நகைகள் வாங்குறது, ஆடைகள் வாங்குறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நீங்க செய்யும்போது, அதே மாதிரி கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் கொள்கையில. ஏன்னா அடிக்கடி மறுபடியும் அது ஏற்பட்டுட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்து உங்களுக்கு அஷ்டமி நாள் அன்னைக்கு வந்தாலும் சரி, பிரதமை அன்னைக்கு வந்தாலும் சரி, நீங்க அத கணக்கிலே எடுக்க வேண்டாம். அஷ்டமி நாளா இருக்கு, பிரதமையா இருக்கு அப்படின்னு நீங்க எடுத்துக்கவே வேண்டாம். அந்த அபிஜித் நட்சத்திரம் வந்துருச்சா, உடனே நீங்க அந்த நேரத்துல அந்த டைம் பீரியட பார்த்துட்டு கரெக்ட்டா அந்த 24 மினிட்ஸை யுட்டிலைஸ் பண்றீங்கன்னாவே வெற்றி தான். ஸோ அதுவும் இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா 2 நட்சத்திரத்துக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது உத்திராட நட்சத்திரம் 4வது பாதம், இறுதி 12 நிமிஷமும் முதல் ஸ்டார்டிங்கே அதுல இருந்து. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் ஃபர்ஸ்ட் பாதம், அதுல வந்து ஃபர்ஸ்ட் 12 மினிட்ஸ். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 24 மினிட்ஸ். ஸோ இந்த 24 மினிட்ஸ் தான் நமக்கு வந்து அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படின்றது கணக்கிடப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது வர்ற அக்டோபர் 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா புதன்கிழமை, அன்றைய தினம் அஷ்டமி தான் வருது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதியம் 2:06 மணியில இருந்து 2:30 மணி வரைக்கும் அந்த 24 நிமிஷத்துக்கு அபிஜித் நட்சத்திரம் இருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் ஏதோ வேண்டுதல் இருக்கு, கல்யாணம் ஆகல, வேலை கிடைக்கல, வெளிநாட்டு வேலை, குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களாகட்டும், என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, அந்த 24 நிமிஷம் அன்னைக்கு வந்து வீட்லயே வந்து வழிபாடு செய்யலாம். என்ன மாதிரியான வழிபாடுகளை நம்ம இந்த இடத்துல வந்து அபிஜித் நட்சத்திர நேரத்துல அந்த 24 நிமிஷம் சொல்றீங்க இல்லையா, அது எப்படி நம்ம பண்ணிக்கலாம் வீட்லயே இருந்து? ஸோ இந்த நட்சத்திர நேரத்துல பார்த்தீங்கன்னா, வீட்ல பித்தளை தட்டு அல்லது செம்பு தட்டு கண்டிப்பா பூஜை அறையில வச்சிருப்பீங்க. 2 மண் அகல் விளக்குல நெய் தீபம் ஏற்றி, பூக்கள் வைத்து, செம்பு அல்லது பித்தளை சொம்பு நிறையா வந்து தண்ணி நிரப்பணும். சுத்தமான தண்ணீர் நிரப்பி பக்கத்துல வச்சுட்டு, அந்த தீபத்தை ஏத்தி அபிஜித் நட்சத்திரத்தை மட்டும் மனசுல வேண்டிட்டு ஒரே ஒரு வேண்டுதல் தான் வைக்கணும். 5-6 வேண்டுதல்லாம் வைக்கக்கூடாது ஒட்டுக்கா. ஸோ ஒரே ஒரு வேண்டுதலை மனசார நினைச்சு வேண்டிக்கிட்டீங்கன்னா நிச்சயமா அந்த 24 நிமிஷத்துலயே வந்து உங்களுக்கு வித்தியாசங்கள் தெரிய ஆரம்பிக்கும். நீங்க அந்த வேண்டுதலை ஸ்டார்ட் பண்றீங்க, ஃபர்ஸ்ட் மினிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க. ஒரு மதியம் 2:06 டைம் சொல்லியிருந்தோம். ஸோ அதுல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு 2:30 மணி ஆகவே உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டிங்கிறது தெரிய வரும். இப்போ நம்ம இந்த அபிஜித் நட்சத்திரத்தை வழிபடுறதுக்கு, எல்லா நட்சத்திரங்களும் வழிபடுறதுக்கும் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கான கடவுள் இருப்பாங்க இல்லையா, இந்த அபிஜித் நட்சத்திரத்துல வந்து நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகளை எந்த கடவுளுக்கு வைக்கணும்? ஸ்லோகங்களா இருக்கட்டும், மந்திரங்களா இருக்கட்டும், எந்த கடவுளுக்கு வைக்கணும்? பிரம்மாவை தரிசனம் செய்யலாம். பிரம்மாவுடைய நட்சத்திரமாக தான். பிரம்மாவுக்கு எங்கேயுமே கோயில் இல்லை இது வரைக்கும், தனியான கோயில் அப்படின்றது. ஸோ அதே மாதிரிதான் இந்த நட்சத்திரத்தின் படி பார்த்தோம்னா எந்த ஒரு என்ன சொல்றது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தியரட்டிக்கலாவும் சரி, கோயில் குளங்கள்லயும் சரி இந்த நட்சத்திரம் பேர் கூட இருக்காது. ஆனா இதுல இன்னொரு சிறப்பம்சம் இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த கிருஷ்ண பரமாத்மா வந்து மயில் இறகு பின்னாடி இந்த நட்சத்திரத்தை ஒளிய வச்சு இவர் காட்சி கொடுத்த ஒரே ஒரு கோயில் பார்த்தீங்கன்னா திருக்கண்ணபுரத்துல இருக்கு. அங்க இருக்க பெருமாள் கோயில்ல இன்னமுமே அமாவாசை நாளன்று அந்த உச்சிக்கால நேரத்துல அபிஜித் முகூர்த்த நேரத்துல பார்த்தீங்கன்னா பூஜை நடத்துறாங்க. ஸோ கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தையின்மை பிரச்சனையா இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே அமாவாசை நாள்ல அந்த திருக்கண்ணபுரம் பெருமாளை போய் பார்த்தாவே போதும். இப்போ வந்துட்டு அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது இந்த 27 நட்சத்திரத்துல 28வது நட்சத்திரமா தானே அபிஜித் நட்சத்திரம் இருக்கு. அப்படின்னா இந்த அபிஜித் நட்சத்திரத்துல பிறந்த ஒருத்தர் வந்து இருப்பாங்களா? யார் அவங்க? அவங்களுடைய குண இயல்புகள் எல்லாம் எப்படி இருக்கும்? நிச்சயமா வந்து இருப்பாங்க. ஸோ எப்படி அப்படின்னா, உத்திராட நட்சத்திரம் 4வது பாதத்துல யாராவது பிறந்திருக்காங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்து திருவோண நட்சத்திரம் 1வது பாதம். இந்த 2 நட்சத்திர பாதத்துல யார் பிறந்திருந்தாலும் சரி, கண்டிப்பா அவங்க அபிஜித் தான். ஸோ அவங்க கிட்ட நீங்க பணம் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து சேரும். ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க கையால வாங்கினா ராசி எனக்கு ராசியா இருக்கு அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க நல்லா கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணு அவங்க உத்திராட 4வது பாதமா இருப்பாங்க, இல்ல திருவோணம் ஃபர்ஸ்ட் பாதமா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இதுல அந்த தாரை அப்படின்லாம் பார்ப்பாங்க இல்லையா? அப்ப இந்த தாரை, இது நட்பு தாரை, விபத்து தாரை. அப்ப நம்ம அபிஜித் நட்சத்திரத்துல பிறந்தவங்கன்னா அது எதுவுமே பார்க்க வேணாம், நம்ம வந்து அவங்க கிட்ட என்ன வாங்கினாலும் டபுளா கிடைக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? கண்டிப்பா. இப்ப உங்க நட்சத்திரத்துக்கு அந்த உத்திராடம் திருவோணம் நட்சத்திரம் வந்து எத்தனாவது நட்சத்திரமா வருதுன்னு செக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ ஆட் நம்பரா இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா வாங்கலாம். இல்ல 6, 8, 12 இந்த மாதிரி ஒரு நம்பர்ல கவுண்டிங்ல வருது அப்படிங்கும் போது நீங்க வாங்கக்கூடாது. அந்த நட்சத்திரமே மறைச்சு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா எங்களுக்கும் வந்து மேக்சிமம் இப்ப நம்ம எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறோமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். அவங்க எப்படி அந்த குண இயல்புகளோட இருப்பாங்க இந்த அபிஜித் நட்சத்திரத்திலேயே பிறந்திருந்தா? ஸோ இவங்க கையில இருந்து அதிகமா வந்து யாருக்கும் தானம் கொடுக்க மாட்டாங்க அதிகம்.
அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, பணம், காசு நமக்கு நமக்கு தான் இருக்கணும், நம்ம கிட்ட தான் இருக்கணும். கடனா குடுக்கறதுக்கு கூட யோசிப்பாங்க. ரூ. 1 கூட. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு அப்ப அவங்க கிட்ட நெருக்கடியான எப்படி வாங்குறது? நெருக்கடியான ஒரு சிச்சுவேஷனா இருக்கும். ஸோ ஆனா அவங்க நல்ல செல்வ செழிப்போட தான் இருப்பாங்க. ஸோ நம்ம தான் நல்லா இருக்கணும், நம்ம சேமிச்சு வச்சுக்கணும். ஆனா நெறைய உழைப்பாளி, உழைக்கிற கூடியவங்க இவங்க. எவ்வளோ வேலை குடுத்தீங்கனாலும் உழைப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்ல உழைப்பாளி. சம்பளம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் இருக்கும் வாங்குறது. ஆனா ஊதியம் வந்து குறைவா இருக்கும், உழைப்பு அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாரி ஒரு தன்மை கொண்டவங்களா இருப்பாங்க இவங்க. அதாவது அபிஜித் நட்சத்திரம் தொடர்புலயும் அந்த அபிஜித் நட்சத்திரம் வந்து இப்போ 29ஆம் தேதி வருது. அதுக்கான நேரத்தையும் நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்படி நம்ம வந்து அபிஜித் நட்சத்திரம்னா நம்ம மாசத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வெயிட் பண்ணணும். ஆனா ஒவ்வொரு நாளுமே வந்து அபிஜித் முகூர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி முகூர்த்தம் பத்தி நீங்க நம்ம பேசும்போது கூட நம்ம இதுக்கு முன்னதாக கூட பேசியிருக்கோம். இந்த முகூர்த்தத்தை பத்தி சொல்லுங்க. இந்த முகூர்த்தம் முதல்ல என்ன நேரத்துல வரும்? ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா, 3 முகூர்த்தம் மட்டும் தான் வந்து தோஷம் இல்லாத முகூர்த்த நேரம் அப்படின்றது சொல்றது. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பிரம்ம முகூர்த்த நேரம். அதிகாலையில வரக்கூடியது. ஸோ 3வது பார்த்தீங்கன்னா, கோதூளி முகூர்த்தம் அந்த மாலை நேரம். சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா, அஸ்தமனம் ஆகறதுக்கு முன்னாடி அந்த டைம் பீரியட். மாடெல்லாம் மேய்ச்சலுக்கு போயிட்டு வீடு திரும்பக்கூடிய நேரம் அது. ஸோ சென்ட்ரு பார்ட் பார்த்தீங்கன்னா, உச்சிகாலம்னு சொல்லுவாங்க. கோவில்லலாம் உச்சிகால பூஜை நடக்குது அப்படிங்கும்போது, நமக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல். நீங்க காலை நேரம், மாலை நேரம்ல தரிசனம் பண்றத விட, அந்த உச்சிகால பூஜையில போய் தரிசனம் பார்த்துட்டு வரீங்கன்னா, அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். உடனுக்குடனே நடக்கும். பலன்கள் அதிகரிக்கும். ஸோ அதே மாரி இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படின்றது ஒரு சிலரால மாதம் வெயிட் பண்ண முடியாது அந்த தேதி அன்னைக்கு. ஸோ இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்துல வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சப்போஸ் ஏதோ சைன் பண்ண வேண்டியிருக்கு உங்களுக்கு. எமர்ஜென்சியா நாளைக்கு போயே ஆகணும். ஆனா நாளைக்கு அஷ்டமியா இருக்கு, பிரதமையா இருக்கு, நாள் சரியில்ல, கரிநாள். எப்படி போய் சைன் பண்றது அப்படின்னு நெறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். ஸோ இவங்க எல்லாருமே வந்து இந்த அபிஜித் முகூர்த்த டைம் பீரியட நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த உச்சிகால டைம் அப்படின்னு பார்க்கும்போது 11:45 இருந்து கணக்கு எடுத்துக்கலாம். 11:45 இருந்து 12:15 மதியம். ஸோ இந்த ஒரு 1/2 அன் ஹவர் 30 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா சூரிய உதயம் முன்ன பின்ன ஆகும். ஸோ அதனால நம்ம எக்ஸாக்ட்டா இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும்னு மினிட்ட சொல்ல முடியாது. ஸோ அதனால வந்து இந்த ஒரு 30 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். டெய்லி அந்த உச்சிக்கால நேரத்துல வந்து உங்க வீட்ல தீபம் ஏத்தி வழிபாடுன்றத சேம் 2 மண்ணினால் செய்யப்பட்ட அகல் விளக்குல நெய் ஊற்றி தீபம் ஏத்தி ஒரு சொம்பு தண்ணி, பூக்கள் வைத்து பிரம்மதேவரை வேண்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து தினமும் செய்றவங்களும் இருக்காங்க. இல்ல எனக்கு அந்த பர்ட்டிகுலரா சைன் பண்ணணும், முக்கியமான வேலை இருக்கு, நாளைக்கு செஞ்சே ஆகணும், நாள் நல்லா இல்ல அப்படிங்கும்போது இந்த உச்சிகால நேரத்தை ப்ரிஃபர் பண்ணலாம். இதுல பாத்தீங்கன்னா எந்த ஒரு யமகண்ட நேரம், ராகு காலம் எதுவுமே உங்களை அஃபெக்ட் பண்ணாது. அஷ்டமி நாளா இருந்தாலுமே சரி, தாராளமா இந்த டைம் பீரியட நீங்க யூஸ் பண்ணி செய்றீங்கன்னா சக்சஸ் தான். நிச்சயமா. அதாவது நம்ம இந்த அபிஜித் முகூர்த்தத்துக்கு, அதாவது அபிஜித் நட்சத்திரத்துக்கு என்ன பலாபலன்கள் இருக்கோ, அதே போல இந்த அபிஜித் முகூர்த்தத்துக்கும் வந்து பலாபலன்கள் நமக்கு கிடைக்குமா? கண்டிப்பா. ஸோ அபிஜித் நட்சத்திரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஒன்று. ஏன்னா மாதத்துல வரக்கூடிய அந்த குறிப்பிட்ட அந்த 24 மினிட்ஸை நீங்க பயன்படுத்தும்போது, ஒரு மந்திரம் சொன்னாலும் வந்து அது 1008 சொன்ன பலன் அப்படின்றது உங்களுக்கு கொடுக்கும். அந்த நேரத்துல நீங்க மந்திரம் மட்டும் தான் சொல்லணும், பூஜை மட்டும் தான் பண்ணணுன்ற அவசியம் இல்ல. நீங்க முக்கியமான ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம். ஸோ தங்க நகைகள் வாங்குறது, ஆடைகள் வாங்குறது, ஒரு குழந்தையின்மை சார்ந்த பிரச்சனைக்காக டாக்டர் கிட்ட போனீங்கன்னா அது சக்சஸ் ஆகுறது, ட்ரீட்மெண்ட் எடுத்து. ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களுக்கெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்ப இந்த அபிஜித் முகூர்த்தம் டைம்லயே வந்து நீங்க சொன்ன மாதிரி வீட்ல நம்ம இந்த மாதிரி விளக்குகள் வச்சு பிரம்மதேவரை வணங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே போல இந்த முகூர்த்தத்துல நம்ம செல்லக்கூடிய கோயில்கள் இருக்கா? ஏன்னா ஏற்கனவே நீங்க சொன்னது போல பிரம்மதேவருக்குன்னு தனியாக எந்த கோவிலும் இல்ல. கோவிலுக்கு போனா நம்ம அங்க போய் இந்த மாதிரி 12:30 வரைக்குமே வந்து நமக்கு நட திறந்திருக்கும் காலையில கோவில். அப்ப இந்த 11:45 இருந்து இந்த 12:15 வரைக்கும் தான் இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்றப்போ, நம்ம அந்த முகூர்த்த டைம்ல வந்து கோவிலுக்கு போகலாம். கோவிலுக்கு போனா என்ன மாதிரியான வழிபாடுகளை இந்த நேரத்துல நம்ம வேண்டுதல் அல்லது வச்சோம் அப்படின்னு சொன்னா, நம்ம வீட்ல இருந்து பண்றதை விட கோயில்ல பண்ணும்போது ஒரு இன்னும் வந்து எஃபெக்டிவ் இருக்கும்ன்ற நிறைய பேருடைய நம்பிக்கை. அதுக்காக தான் ஆலயங்களும் இருக்கு. இப்போ கோயிலுக்கு போறப்போ என்ன மாதிரியான வேண்டுதல்கள் இல்ல என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை நம்ம இந்த நேரத்துல செய்யலாம்? கோவிலுக்கு தாராளமா போலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் கோயில். உங்க வீட்டுக்கு பக்கத்துல கிருஷ்ணர் கோயில் இருக்கு அப்படின்னா, அந்த அபிஜித் முகூர்த்தத்துல நீங்க போறீங்கனாலும் சரி, இல்ல நட்சத்திர நாள் அன்னைக்கு போறீங்கனாலும் சரி, இந்த கிருஷ்ணர் கோவிலுக்கு தாராளமா போகலாம். அவருக்கு பிடித்தமான வெண்ணெய், வெற்றிலை பாக்கு, 2 வாழைப்பழம் வைத்து அர்ச்சனை பண்ணிட்டு 2 நெய் தீபம் வீட்ல ஏத்த வேண்டியது நீங்க கோவில்லயே ஏத்தலாம்.
பித்தளை தட்டில் 2 நெய் தீபம் ஏற்றி அவருக்கு காமிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த நேரத்தில் அங்கேயே உட்காந்து தியானம் பண்ணிட்டு மனசுல என்ன வேண்டுதலுக்காக போனீங்களோ அதை முன் வைத்துட்டு வரலாம். நிச்சயமா. இப்போ கிருஷ்ணர் கோவில் அப்படின்னு நமக்கு அருகில இல்ல அப்படின்னு சொன்னா மகாவிஷ்ணு சன்னதியிலே நம்ம இதை பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லா கோவில்லையும் ஒரு சிவன் சன்னதி, ஒரு அம்பாள் சன்னதி, ஒரு விஷ்ணு சன்னதி எல்லாமே இருக்கும். நம்ம அதுல பண்ணிக்கலாமா? தாராளமா. கிருஷ்ணர் கோவில்ன்றது ஒரு சில இடங்கள்ல எல்லாமே இருக்கலாம். இல்லாத பட்சத்துல நீங்க மகாவிஷ்ணு தரிசனம் தாராளமா செய்யலாம். நிச்சயமா. இப்ப இந்த அபிஜித் நட்சத்திர வழிபாடு நேரத்துல எல்லாமே நமக்கு ஒரு சைக்காலஜி இருக்கு. இந்த நிறம் நம்ம பயன்படுத்தும் போது அதற்கான அந்த ஆகர்ஷண சக்தின்றது அதிகமா கிடைக்கும். இல்ல பிரபஞ்ச ஆற்றலை நம்ம உள்வாங்கறதுக்கான அந்த விஷயங்கள் அதிகமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல இந்த அபிஜித் முகூர்த்த வழிபாடுல அபிஜித் நட்சத்திர வழிபாட்டுல நம்ம என்ன மாதிரியான நிறங்களை நம்ம அணியிறதோ அல்லது பயன்படுத்துறதோ அது நம்ம பயன்படுத்தினால் ரொம்ப நல்ல பலாபலன்களை நமக்கு கொடுக்கும். நீல நிறத்துல ஆடை அணிந்து நீங்க இந்த பூஜையை செய்யும் பொழுது நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பாசிட்டிவ் வைப்ன்றது உங்களை சுத்தி ஏற்படுத்தும். நீல நிறம் ரொம்பவே விசேஷமானது இந்த நட்சத்திரத்துக்குரிய நேரம். இப்போ சைன் பண்ண போறீங்க, டெய்லி அந்த முகூர்த்த நேரத்துல வீட்டுல வழிபாடு செய்யற மாதிரி இருக்கு அப்படின்னா நீல நிறத்துல பட்டு துணி கூட வாங்கி உங்க கையில வச்சுக்கலாம். ஏன்னா டெய்லி நீல நிற ட்ரெஸ் போட முடியாது. ஸோ அதனால டெய்லி வழிபாடு செய்யறவங்க அந்த மாதிரி செய்யலாம். இல்ல மாதத்துல அந்த நட்சத்திர நாள் அன்னைக்கு செய்யறேன் அப்படின்னா நீல நிற ஆடை உடுத்திடலாம். நிச்சயமா. அதாவது அபிஜித் வழிபாட்டு முறை, அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கறத நம்ம ஒவ்வொரு மாசமும் அந்த ஒரு நாளுக்காக நட்சத்திரத்துக்காக நம்ம காத்துட்டு இருக்க வேண்டியது இல்லை. ஒவ்வொரு நாளுமே அதுக்கான அந்த முகூர்த்தம் நமக்காக வருது அப்படின்னு பல விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. இதன் மூலமா நல்ல விஷயங்களை ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் இந்த முகூர்த்தம் அல்லது நட்சத்திரம் வாயிலாக அவங்க வழிபாடு செய்யறது மூலமா அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வேண்டுதலும் பிரார்த்தனையும் கூட. இந்த ஒரு மிக பெருமதியான ஒரு அபிஜித் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம கூட பகிர்ந்துகிட்டதுக்கு உங்களுக்கும் இந்த பகிர்ந்துக்கிறதுக்கான இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த பிரபஞ்ச சக்திக்கும் பேராற்றலுக்கும் ரொம்பவே நன்றி. நன்றிம்மா. என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்ப நல்லவா பொண்ணு பலத்தவா, பொன்னப்ப நல்லவா பொண்ணு பலத்தவா, சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே. The Legend New Saravana Stores in தீபாவளி ஆஃபர் பவுனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. Taste the Daily. Taste the Daily.